தேவனுடைய வீடு. போன பதிவில் அக்விலா பிரிசில்லா அற்புதமான கேரக்டர், காட்லி ஹெவன்லி பிரின்சிபல்ஸோட இருக்காங்க. பல விஷயங்கள் பார்த்தோம். இந்த பதிவு பார்க்குறவங்க போன பதிவு பார்த்துருங்க. பல கேள்விகள் இருக்குது. லெட்ஸ் வெல்கம் டு த எம்டி ஜெகன் பிரதர். வெல்கம் டு த ப்ரோக்ராம். லார்ட்ஸ் ப்ரேயரில் தை கிங்டம் கம், அதாவது உங்கள் ராஜ்யம் வருவதாக அப்படின்னு ரொம்ப அழகாக மனப்பாடமாக சொல்கிறோம். தேவனுடைய வீட்டில் ராஜ்யம் வர்றதுக்கு நம்ம பண்ணுற சில விஷயங்களை பற்றி போன பதிவில் பார்த்தோம். சரி, இப்போது நீங்கள் சொன்னதில் வச்சே வரேன். அக்விலா பிரிசில்லா அற்புதமான கேரக்டர், ஒன்றாவே வராங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. தை கிங்டம் கம்மை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க? இப்போது நம்ம ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு டாபிக் பேசணும். அந்த டாப்பிக்கில் வந்து இந்த கிங்டம் பற்றி பேசியிருந்தோம். திருப்பி இப்போ அது ரீகால் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, கிங்டம் வருவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஆங்கிலேய சாம்ராஜ்யம் இருந்துச்சு பிரிட்டிஷ் பீரியடில். அது வந்து யூகேல அங்கே இருந்துச்சு, இங்கிலாண்டில், லண்டனில் இருந்தது. அவங்க இன்ஃபேக்ட் த்ரூ த வேர்ல்டு இருந்தாங்க. த்ரூ த வேர்ல்டு, அதுதான் சொல்ல வரேன். அங்கே இருந்தாங்கல்ல. பட் அவங்களுடைய கிங்டம் இந்தியாவுக்கு வந்துச்சு. ஆமாம் இல்லையா? ஆமாம். இப்போ இந்தியாவில் இல்லை. இல்லை இல்லை. ஆனால் அவங்க கிங்டம் அங்கே இருக்குது. ஆமாம். ஸோ அவங்க கிங்டம் இங்கிலாந்துலேருந்து போகாது. இங்கிலாந்துலேருந்து போனாலும் அது திரும்பி வந்துடும். ஏன்னா ஆரிஜின் அது, பேஸ் அது நமக்கு வந்துச்சு. இதுதான் ஹெவன்லி கிங்டம். ஹெவனில் இருக்கு, அது பூமியில் இருக்கிற உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கான்றதுதான் கேள்வி. அங்கே இருக்கு, பத்திரமா அங்கே இருக்கு. அதனால தான் அவர் சொல்கிறாரு, பரலோகத்தில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல இங்கேயும் செய்யப்படுவதாக. அப்போ அது வர்றதுக்கு யார் காரணம்? அப்போ அந்த கிங்டம் வர்றதுக்கு நான் விட்டு கொடுக்கணும்ல. ஒரு நாட்டுக்குள்ளே இன்னொரு நாடு வரணும்னா ஒன்று அது ஜெயிச்சு வரணும், இல்லை இன்வைட் பண்ணி வரணும், இல்லையா? அப்போ நான் என் வீட்டுக்குள்ளே கிரைஸ்ட் வர்றதுக்கு இன்வைட் பண்ணுறேன்னா அந்த அந்த இன்விடேஷன் கிரைஸ்ட்டுக்கு இருக்கா அவங்க வீட்டில்? அதான் இப்போ கேள்வி. அதனால தான் நான் வந்து தட்டுறேன் அப்படின்றாரோ? மூடி இருக்கு. அவர் விரும்புகிறாரு, அவரோட கிங்டம் உள்ளே வர்றதுக்கு அவர் விரும்புகிறாரு. ஃபோர்ஸ் பண்ணி வர மாட்டார். ஃபோர்ஸ் பண்ணி ஒரு இடத்துல கூட ஆண்டவர் அப்படி வரவே மாட்டார், ஃபோர்ஸ் பண்ணி. அப்போ இந்த வீட்டுக்குள்ளே கிங்டமை செய்கிறவங்க நான் இருக்கிறேனாங்கிறது தான் இப்போ கேள்வி. என் வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய ராஜ்யம் நடைபெறுகிறதா? கர்த்தருடைய ராஜ்யம் நடைபெறுறதுனா என்னென்னா, உடனே லிட்ரலாக ஒரு சிலர், நான் ஒரு இடத்துல பார்த்தேன், ஏசு கிறிஸ்து ராஜாங்க அப்படின்னா டக்குன்னு சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்காசனத்தை போட்டு பக்கத்தில் 2 சிங்கத்தை நிற்க வச்சுருக்காங்க. என்னன்னு கேட்டால் அவர் கிங் இல்லையா? இப்போ நம்ம அவரை எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா ஸ்பிரிச்சுவலாக புரிஞ்சிக்கல அவரை. நம்ம வேர்ல்ட்லேயே ஒரு கிங் எப்படி இருப்பார், அவருக்கு ஒரு சிங்காசனம் அப்படி போட்டு கிரைஸ்ட் அதில் வந்து உட்கார போகிறாரா? இல்லை இல்லையா? நான் தான் தேவனுடைய ஆலயம், எனக்குள்ளதான் அவருடைய ராஜ்யம் வரணும். அப்போ அவருடைய ராஜ்யம் எனக்கு வருதுன்னா கிரைஸ்ட் என்ன சொல்கிறாரோ அதன்படி நான் செய்வேன். ஆர்டர், கிங்டம் பிரின்சிபல்ஸ் எனக்குள்ளே இருக்கும், அது மட்டும்தான் நடக்கும். இப்போ ஒரு நாட்டுக்குள்ளே அந்த ராஜா சொல்கிறது நடக்கணும், நடந்தால் தான் அது அவருடைய கண்ட்ரோலில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் கிரைஸ்ட் சொன்னதை மட்டும் செய்கிறேன், என் வீட்டுக்குள்ளே கிரைஸ்ட் சொன்னது மட்டும் தான் நடக்குது அப்படின்னு சொன்னால் அவர் கிங்டம் என் வீட்டுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம அக்விலா பிரிஸ்கில்லாவை பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ அவங்களதுல எடுத்துவோமே செகண்ட் பார்ட்டை அதை வச்சுக்கிட்டு, அக்விலா பிரிஸ்கில்லா பாலை உள்ளே ஏற்றுக்கிட்டாங்க. கரெக்ட். இது வந்து கிங்டமுடைய ஒரு பிளான். ஏன்னு சொன்னால் ஒரு பக்கம் பாலுக்கு ஒரு அடைக்கலம் தேவை. இப்போ எலியாவுக்கு வந்து ஒரு சாரிபாத் விதவையின் வீடு தேவைப்பட்டுச்சு. அந்த மாதிரி பாலுக்கு ஒரு வீடு தேவைப்படுது. இதுவே ஒரு ஹெவன் பிளான்ல தான் நடக்குது, ஹெவன்லி பிளான்ல தான் நடக்குது. ஏன்னா அந்த கொருந்து பட்டணத்தில் பால் வந்து ஊழியம் பண்ணணும் 1.5 வருஷம். அவர் தங்கி பராமரிக்கிறதுக்கு ஒரு ஃபேமிலி தேவைப்படுது. அந்த இடத்துல தங்கி 2 லெட்டர்ஸ் எழுதுறாரு. 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 2 எழுதுறாரு லெட்டர்ஸ். அப்போனா எவ்வளோ சர்ச் அவர் அங்கே உருவாக்கி இருப்பாரு பாருங்க. அவர் வெளியே போனா உயிருக்கு இருக்குமா இல்லையான்ற நிலைமையில அவர் எழுதுறாரு. ஒரு பக்கம் தன் சொந்த கையால் வேலை செஞ்சும் சாப்பிட்றாரு. அதுவும் யாருக்கும் அவங்களுக்கு பேர்டனா இல்லை அவர். ஸோ அவர் சும்மா இல்லாமல் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும்ட்டு அவர் என்ன செய்கிறாரு, டென்ட் மேக்கராக இருக்கிறார் அந்த இடத்துல. ஸோ அவர் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருந்து இதை செய்யலை. அவரும் ஒர்க் பண்ணுறாரு, கஷ்டத்தை அனுபவிக்கிறாரு, எதிர்ப்பு வருது, அடிக்க பார்க்குறாங்க, எல்லாமே நடக்குது. இவ்வளோத்துக்கு நடுவில் தான் அதை அவர் செய்கிறார். அப்போது அந்த கொருந்து பட்டணத்துக்கு 1.5 வருஷம் இந்த காஸ்பல் போகிறதுக்கு பாலுக்கு ஒரு ஷெல்டர் தேவைப்படுது. இதை தான் கிங்டமுடைய ஃபர்ஸ்ட் மூவ். இது ஒரு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள், இந்த 1.5 வருஷம் பால் கொருந்தில் என்ன மினிஸ்ட்ரி பண்ணி என்ன சர்ச்சை ஸ்தாபிக்கிறாருன்னு ஒரு பக்கம், அந்த 1.5 வருஷத்துக்குள்ளே இவங்க ரெடி ஆகணும். அதுவும் காட்ஸ் பிளான். ஏன்னா வசனம் சொல்லுது, பவுல் எழுதும்போது சொல்கிறாரு, பிரிஸ்கில்லா அக்விலா வீட்டில் கூடி வருகிற சபையோடு கூட உங்களை வாழ்த்துக்கிறார்கள். அப்படின்னா இவங்க வீட்டில் என்ன வந்துருச்சு? சர்ச் வந்துருச்சு. அப்போ அந்த சர்ச் இவங்க மூலிமா காடு ஒரு பிளான் இருக்குது, இவங்களை வச்சு ஒரு சர்ச் பண்ணோன்ட்டு. இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு பெரிய ட்ராபேக் இருக்குது. இன்றைக்கி நம்ம ரிலீஜியஸ் வீடோ அல்லது ஒரு ஸ்பிரிச்சுவல் வீடோனா என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஸ்டரை வீட்டுக்கு கூப்பிட்டு வருஷத்தில் ஒரு நாள் சாப்பாடு கொடுப்போம், ஒரு கேரல் ரவுண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுவோம்.
அப்புறம் வந்துட்டு ஒரு மிஷனரிக்கு ஆஃபரிங் அனுப்புவோம். இதோட என் வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். இதுதான் பவுலை வந்து ஆக்கிலா பிரிஸ்கில்லா பராமரிச்சதுக்கு ஈக்குவல். ஆனால் ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் சர்ச் நடத்துனாங்கல்ல, அவங்க ஊழியக்காரங்களா மாறினாங்கல்ல, இது இன்னைக்கு வீட்டில் நடக்குதா? தேவனுடைய வீட்டில் நடக்குதா? இன்னைக்கு இப்போ ஒருத்தர் என்ன கேட்டார், எல்லாரும் ஊழியத்துக்கு போயிட்டா யாருங்க சம்பாரிச்சு கொடுக்கறது? மினிஸ்ட்ரிக்கு யார் கொடுக்கறது? இன்னும் சொல்ல போனால் அங்கே ஒரு கேர் செல் நடக்குது. அவங்க வீட்டில் ஒரு கேர்சல் நடக்குது. அப்போ இந்த அவர் கேட்குற கேள்வி, எல்லாரும் ஊழியத்துக்கு போயிட்டாங்கன்னா யார் வந்து ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது? நீங்கள் ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு பீரியட் வரைக்கும் உங்கள் பணம், ஒரு பீரியடுக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் மேலே ஒரு காட்ஸ் கிங்டம் இருக்குல்ல, ஒரு பிளான் இருக்குல்ல, அதை என்னைக்கு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க? நான் சம்பாரிச்சு அனுப்புனா போதும் அப்படிங்கிற கான்செப்டோடயே நீங்கள் வாழ்க்கையை ஓட்டிட்டீங்கன்னா உங்களை வச்சு கர்த்தர் செய்ய வேண்டிய வேற ஒரு பிளான் இருக்குது. இப்போ ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் அதுதான் செய்கிறாங்க. சம்பாரிச்சு பவுலை பத்திரமா பார்த்துக்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. பட் அட் த சேம் டைம் அவங்க மேலே ஒரு பிளான் இருந்துச்சு. அந்த பிளானை வந்து அவங்க செய்யணும்ல. அதுதான் அந்த தை கிங்டம் கம். அது அந்த அக்செப்டன்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு இல்லைல்ல. நம்ம இங்கேயே ஸ்டாப் பண்ணிடுறோம். இதோட கூட நம்ம சாட்டிஸ்ஃபை ஆயிடுறோம். லைஃப் லாங் நீங்கள் சொல்லிடுவீங்க, ஒரு காலத்தில் பவுல் நாங்கள் தான் வச்சு பார்த்தோம் தெரியுமா, பவுல் எங்கள் வீட்டில் தான் தங்கியிருப்பார், இது பவுல் எங்கள் வீட்டுக்கு முதல் தடவை வரும்போது எடுத்த ஃபோட்டோ, பவுல் 2வது தடவை வரும்போது எடுத்த ஃபோட்டோ, அதிலேயே நான் சாட்டிஸ்ஃபை என் வாழ்க்கையை முடிச்சிடுறேன். ஆனால் உங்கள் பிளான் என்னன்னு அதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட். ஸோ இதை ஃபஸ்ட்டு கிங்டமுடைய பிளானை இவங்க பவுலை ஏற்றுக்கிறது, 2வது பவுல்கிட்ட இருந்து இவங்க கற்றுக்கிட்டு புறப்படுறது, லேர்ன் பண்ணி கிளம்பி போகணும், ரெடி ஆகிட்டு போகிறது. ஆமாம், நீங்கள் குணப்பட்டு உன் சகோதரனை குணப்படுத்து. நான் குணப்படுறதுலோடய தான் இருக்கிறேன், நீ பலப்பட்டு உன் சகோதரனை பலப்படுத்து. நான் பலப்படுறதுலேயே தான் இருக்கிற வழியே சகோதரனை பலப்படுத்துகிற மூடே எனக்கு வரல, எனக்கு அந்த தாட்டே மைண்டில் வரமாட்டேங்குது. ஸோ ஃபஸ்ட் ஆக்கிலா பிரிஸ்கில்லா அந்த பெஸ்ட் குவாலிட்டி, அவங்க ஆயத்தப்படுத்தினாங்க, அவங்க ரெடி ஆனாங்க. ஒரு பக்கம் மினிஸ்ட்ரிக்கு, அதாவது எக்யூப் ஆகுறாங்க, எக்யூப் ஆகி அதர்ஸ் எக்யூப் பண்ணுறதுக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க. எனக்கு ஆக்கிலா பிரிஸ்கில்ட்ட பிடிச்ச 2வது மிக முக்கியமான ஒரு குணம் என்ன அப்படின்னு கேட்டால், இதுவும் கிங்டம் பெர்ஸ்பெக்டிவ் தான் நான் சொல்கிறேன். அதே 18th சாப்டரில் 18-19 வாசிச்சு பாருங்க. வசனம் சொல்லுது, பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரத்தில் உற்றவு பெற்று தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டானபடினால் கெங்கிரேயா பட்டணத்தில் தலைச்சவரம் பண்ணிக்கொண்டு சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான். பிரிஸ்கில்லாவும் ஆக்கிலாவும் அவனோடு கூட போனார்கள். அவங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பவுல் புறப்பட்டு போனார், இங்கேயுமே சர்ச் ரெடி ஆயிடுச்சு, அந்த ஊர்லேயுமே சர்ச் என்ன ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆக்கிலா பிரிஸ்கில்லா நினச்சிருந்தா அந்த ஊரில் அந்த சர்ச்சுக்கு இவங்க லீடர்ஸ் ஆகிருக்கலாம் இல்லையா? அங்கேயே அவங்க லீடர்ஸ் ஆகிருக்க முடியும். பால்கிட்ட சொல்லியிருக்கலாம், பால் நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்குறோம். ஏன் பால் சொல்லியிருக்கலாம், நீங்கள் இங்கேருந்து இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அவர் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒருத்தர் ரெடி பண்ணிட்டு தான் போயிட்டே இருக்கிறாரு. ஆனால் அவங்களுக்கு தெரியுது பவுல் கூட ட்ராவல் பண்ணணும் இப்போ. ஏன்னா நம்முடைய வேலை குறுந்தில் இல்லை, வேற ஒரு இடத்துல இருக்குது. இப்போ அடுத்து அவன் எபேசு பட்டணத்துக்கு வந்தபோது அங்கே அவர்களை விட்டு நீங்கி ஜபாலயத்தில் பிரவேசித்து யூதருடனே சம்பாஷணை பண்ணினான். அவர்களை விட்டு நீங்கி அப்படிதானே இருக்கு. ஆக்கிலா பிரிஸ்கில்லா விட்டு அவன் பிரிஞ்சுட்டான் இருக்கு அந்த இடத்துல. கொரிந்தில இருந்து இவங்க கூட அவங்க எபேசுக்கு டிராவல் பண்றாங்க. எபேசு புது ஊரு. ஆனா இங்க வந்த உடனே கிங்டம் ரூல் அவங்களுக்கு புரியுது. இனிமேட்டு பவுல் கூட நம்ம இருக்க வேண்டியதில்லை. அந்த கிளியர் சென்சிங் இருக்கு. அதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். நான் இதை ஆப்போசிட்டா பண்றதுக்கு தான் எப்பவுமே வேலை உண்டு. ஒன்று காட் போக சொன்னா போக மாட்டேன். காட் வந்து பால் கடை போன்னு சொன்னா எப்படி திடீர்னு புறப்பட்டு போறது, எங்க போறது, இந்த ஊர்ல இப்ப செட்டில் ஆயிட்டோம், ஏற்கனவே அங்கங்கன்னு நம்மளை அகதியாக அமுச்சு விட்டாங்க. சரி, இப்போ ஓரளவுக்கு இங்கே செட்டில் ஆகிட்டோம், வந்து பால் மினிஸ்ட்ரி பண்ணியிருக்காரு, சகோதரர்கள் உருவாயிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம இருந்து பார்க்கலாமே அப்படிங்கிற தாட் தான் எனக்கு வரும். அது இல்லை, பால் கூப்பிட்றாரு போகலாம் வாங்க, இங்கேருந்து செட்டில் ஆகலான்னு வரல. அங்கேருந்து வரும்போது எபேஸுக்கு வராரு, புது ஊர். இங்கே நீங்கள் இருங்க, இனிமேட் நீங்கள் இங்கே இருந்துக்கோங்கன்ட்டு அவர் போயிட்டாரு. ஸோ காட்ஸ் கிங்டம், தை கிங்டம் கம்னு டெய்லி சொல்கிறோம் லார்ட்ஸ் ப்ரேயரில். இப்போ தை கிங்டம் கம்னு சொன்னால் தை கிங்டம் கம்னு நினைக்கணும் மட்டும் இல்லை, செயல்பாடில் இருக்கணும், சென்ஸ் பண்ணணும். நீங்கள் பிரியமான உங்களுக்கு பிடிச்ச இடத்துலேருந்து புறப்பட சொல்லுவார், பிடிக்காத இடத்துல இருக்க சொல்லுவார், ரெண்டையுமே செய்யணும். அதுக்கு பேர் தான் காட்ஸ் கிங்டம். ஈராக்கில் வந்து செட்டில் ஆகிட்டார், பிறந்ததுலேருந்து இருந்துட்டார் ஆப்ரஹாம். இங்கேருந்து புறப்படுங்கிறாரு, புறப்பட்டார். இப்போ கானானுக்கு போகிறாரு, அங்கே போனால் மோசமாக இருக்குது ஊர். அவர் சொல்கிறாரு சாராளை பார்த்து, உன்னை என்னை பிரதர்னு சொல்லிடு, என்னை இங்கே இருக்கிறவங்க என்னை கொண்டு போயிட்டுருவான் எல்லாம் சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒரு ஊர் அது. ஆனால் அங்கே கர்த்தர் இருங்கிறாரு, அங்கே இருக்கிறாரு. ஏன்னா என் விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டது அல்ல என் வாழ்க்கை, கர்த்தரின் விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டது.
அதுதான் கிங்டம் ரூல். கிங்டம் உங்களை ஒரு விஷயம் செய்ய சொல்லுதுன்னா உங்களுக்கு பிடிச்ச இடத்துல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிக்காத இடத்துல நீங்கள் இருக்க முடியும். இப்போ இப்படி எடுத்துக்கோங்க, எருசலேம்லேருந்து தானியேலை தூக்கிட்டு போகிறாங்க. எருசலேமில் தானியேல் என்ன பண்ணாருன்னு இருக்கா? அங்கேருந்து அவரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க, எல்லாரையும் தூக்கிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போகும்போது அடிமைகளை ஸ்லேவ்ஸ் தானே. ஜெருசலேமில் அவர் என்ன பண்ணாருன்னு இருக்கா? இல்லை. ஆனால் அவர் பாபிலோன் போனதுலேருந்து என்ன பண்ணாருன்னு அங்கே இருக்கு. அவர் சாகர வரைக்கும் அங்கே தான் இருந்தார். அப்போ விச் மீன்ஸ் காட்ஸ் கிங்டம் எப்போ அந்த பெர்ஸ்பெக்டிவ் லைன் அலைன் ஆகுதோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு ஜேர்னி. அதைத்தான் நம்ம போன எபிசோட்லையும் சொன்னோம், இந்த எபிசோட்லையும் சொல்கிறோம். எந்த இடத்துல காட்ஸோட இது நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அங்கேருந்து பைபிள் உங்கள் பின்னாடி வர தொடங்கிடும். காட் உங்களுடைய அந்த அந்த இதில் கூட்டு போக தொடங்கிடுவார். அந்த பாரம் இருக்காது, கடவுள் பார்த்துக்கிறாருப்பா உடுப்பா, அவர் பண்ணிடுவார் எல்லாமே, அவருக்கு தெரியும் பக்காவா. இப்போ டேனியல் வந்து அங்கேருந்து இங்கே வந்த உடனே டேனியல் பின்னாடி போயிடுச்சு பைபிள். இப்போ காட்ஸ் கிங்டம் அவர் பாபிலோன்ல வச்சு செஞ்சிட்டு இருக்காரு. காட்ஸ் வில் இன்னும் சொல்ல போனா ஹெவன்லி கிங்டம் பிளானை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு பின்னாடி ஹெவன் இருக்குன்றது ஒரு பெரிய எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப நீங்க எங்க வேணாலும் செய்வான். எனக்கு சித்தமானதை எனக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் செய்வான். எனக்கு அதோட இன்னொரு ஒரு குறுக்கீடு வைக்கிறேன். கிரைஸ்டே குரூசிஃபிகேஷன் தான் போறாரு. அப்போ ஆண்டவரே பட் இது முடிஞ்சா எடுங்க, இல்லைன்னா உங்க சித்தம், அந்த சித்தம்ன்றது பாருங்க அந்த டைம்ல கூட அவர் நினைச்சிருந்தா வேற மாதிரி கேட்டிருக்கலாம். இல்லை அது வந்து எப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான விஷயம் அது. எப்படின்னு கேட்டிங்கன்னா கிரைஸ்ட் கேட்குறாருல, உமக்கு சித்தமானால் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்கிறாருல. அதுக்கு முன்னாடி கிரைஸ்ட்டை காட் என்ன கொடுத்தாருன்னு நினைக்கிறீங்க? இந்த கேட்கறதுக்கு முந்தின நாள் நைட், அன்னைக்கு நைட்டு தானே போய் கெட்செமனேல அதை கேட்குறாரு. அந்த போகிறதுக்கு முன்னாடி சில மணி நேரம் அல்லது சில நிமிஷத்துக்கு முன்னாடி காட் அவர்கிட்ட என்ன கொடுத்துருப்பார் நீங்க நினைக்கிறீங்க? சும்மா யோசிச்சு பாருங்களேன். அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க, உங்களுக்கு புரியும். ஜான் 13:3 சும்மா வாசிங்க. ஜான் 13:3 வந்து Jesus knowing that the Father had given all things into his hands and that he had come from God and was going to God. இதுக்கு அப்புறம் தான் இந்த ஜெபம். முழு பவரையும் கொடுத்துட்டாரு. முழு பவரும் இப்ப கிரைஸ்ட் இருக்கு. சாவியை கொடுத்துட்டாரு. இப்ப நீங்க போய் கேட்பீங்களா? அத்தாரிட்டியே நம்மகிட்ட தான் இருக்கு. நான் என்ன நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். இது வந்து கம்யூனியன் அந்த லாஸ்ட் சப்பர்ல நடக்கிற விஷயம். பவர் எல்லாம் கொடுத்துட்டாரு. இதுக்கு அப்புறம் தான் அவர் கெட்செமனேல போய் இந்த பிரேயரை பண்றாரு. அப்ப நீங்க யோசித்து பாருங்க, காட்ஸ் வில்ல கிங்டம் நீங்க செய்யணும்னா உங்ககிட்ட இருக்க அத்தாரிட்டி, உங்ககிட்ட எனக்கு பவர் இருக்கு, காடே கொடுத்துருக்காரு, எல்லாம் இருக்கு. ஆனால் நான் செய்ய மாட்டேன். காட்ஸ் வில் மட்டும் தான் செய்வேன். இதுதான் தாய் கிங்டம் கம். இதுதான் எவ்வளவு பெரியதான ஒரு ஹிடன் ட்ரெஷர் இருக்கு பாருங்க. கீயை கொடுத்துட்டாரு, சாவியை கொடுத்துட்டாரு. ஆனா அந்த நேரத்துல வந்து நம்ம அத்தாரிட்டி வந்துடுச்சுனாலே நம்ம கடவுள் தான் சொல்லிட்டாருல்ல, இவ்வளோ பெரிய அத்தாரிட்டி உங்க கைக்கு வந்துருச்சு. அட் த சேம் டைம் இன்னொரு சீன் அவருக்கு முன்னாடி ஓடுது. என்ன ஓடுது அப்படின்னு கேட்டா, எப்படி அடிக்க போறாங்க, எப்படி குத்த போறாங்க, எப்படி சாகடிக்க போறாங்க, துப்ப போறாங்க, ஃபால்ஸ் கேஸு, தாடி மயிரை பிடிச்சி இழுக்க போறாங்க, முள்ளு முடி வச்சு அமுக்க போறாங்க. இவ்வளவும் அவருக்கு தெரியுது. மனுஷகுமாரன் மனுஷர்கள் கையில ஒப்பு கொடுக்க போகிறார். எல்லாமே தெரியுது அவங்களுக்கு. இப்போ பவரை மொத்தத்தில் கையில் இருக்கு. இதுல ஒரு இன்ச்சு கூட அவர் யூஸ் பண்ணல. அதுல ஏன்? கிங்டம் இதை தான் விரும்புது, நான் அதை தான் செய்வேன். இதை மாதிரி இந்த காட்ஸ் கிங் இதை நம்ம செய்ய முடியுமா? செய்யணும்னு ஹெவன் விரும்புது, கிங்டம் ரூல்ல. ஆமா. இப்போ கொருந்துல இருந்து ஆக்கிலா பிரிஸ்கிலா கூட்டிட்டு வந்து எபேஸ்ல விட்டுட்டு அவர் போயிடுவாரு. ஏன்? நாங்க அங்க தானே இருந்தோம், எங்களை நீங்க தானே கூப்பிட்டு வந்தீங்க, இப்படி பண்ணிட்டு ஏன்னா கூட நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க. சமீபத்தில் ஒரு ஃபேமிலியை பேசணும். எனக்கு இப்போ இதை ஒட்டி ஞாபகத்தில் வர்றதுனால மேபி அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தாங்கன்னா. என்னென்னா அவங்க சொன்ன வார்த்தை என்னென்னா, ஒரு ஊழியக்காரர் தான் எங்களை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தார், கூட்டிகிட்டு வந்துட்டு எங்களை இங்கே விட்டுட்டு அவர் போயிட்டார். இப்போ வந்து அவர் வந்து எங்களை என்ன செய்யலை, பராமரிக்கலை. அவங்களுக்கு அவர் மேலே கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. ஏன்னா அவர் தான் கூப்பிட்டு வந்திருக்காரு, நான் உங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அந்த ஃபேமிலியை. பட் விட்டுட்டு போயிட்டாரு. இப்போ பவுல் என்ன பண்ணியிருக்காரு இந்த இடத்துல? அதே மாதிரி தான் விட்டுட்டு போய் அதே தான் பண்ணுறாரு பவுல். விட்டுட்டு போயிட்டாரு. ஆனால் விட்டுட்டு ஏன் போனாருன்னா, பவுலுக்கு தெரியும் இவங்க எபேஸில் இருக்கணும். கொருந்தில் இருந்தது அங்கே நான் ரெடி பண்ணிட்டேன். எபேஸை ரெடி பண்ணுறதுக்கு இவங்களோட பெஸ்ட் பர்சன் அங்கே கிடையாது. இவங்களை ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்தை பார்க்குறாரு. ஆமாம். இதுக்கப்புறம் இங்கே அப்போலோ வருவான், இதுக்கப்புறம் சர்ச் வரும். இதை எல்லாத்தையும் ரெடி பண்ண வேண்டியது இவங்களுடைய வேலை. இன்னும் சொல்ல போனால் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கலந்த ஒரு விட்டு போகிறது தான் அது. அப்போது அந்த கிங்டம் வந்து உங்களை கொண்டு வந்து ஒரு இடத்துல விடுதுன்னா, ட்ரெஸ் பண்ணுது. அந்த இடத்துல கிங்டம் உடையதான ஒரு பிளான் இருக்கிறதுனால மட்டும்தான் ஹெவன் விடுது உங்களை. கரெக்ட்.
இல்லைன்னா விட மாட்டார். அது இன்னொன்று நான் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன், பவுல் தான் விட்டுட்டு போனார், காட் விட்டுட்டு போல. பவுலும் காட்ஸ் வில் படி தான் விடுவார். பவுல்கிட்ட ஒரு பெரிய விஷயம், அவர் காடோடைய பிளானை ஸ்மெல் பண்ணிகிட்டே இருக்கிறார் எல்லா இடத்துலையும். செய்யணுமா, செய்ய வேண்டாமா, போகணுமா, போக வேண்டாமா, இந்த பக்கம் போனால் என்ன புயல் வரும், இந்த பக்கம் போனால் போக முடியுமா, முடியாது, ப்ராஃபஸி சொல்லியே சொல்கிறாங்க, போவாதீங்கன்றாங்க, சொல்கிறாங்க. அதையும் அவர் சொல்கிறார், இல்லை நான் போகிறேன். எல்லாமே அவர் அது காடோட அவர் வாக் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் சும்மா விட்டுட்டு போக மாட்டார், இல்லை சும்மா கூட்டிகிட்டு வர மாட்டார். அப்போ பால் கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே விட்டுட்டு போகிறாருன்னா கிங்டம் என்ன சொல்லுதுங்கிறத அவர் பர்ஃபெக்டாக புரிஞ்சதுனால அப்படி செய்கிறாரு. இது ஆக்கிலா பிரிஸ்கில்லாக்கு புரிஞ்சிச்சு, அதான் இம்பார்ட்டண்ட். பாலுக்கு புரியும், நிறைய நேரத்தில் ஊழியக்காரங்களுக்கு சொல்கிறது இருக்கு, பட் நான் அதை செய்யணுமே, நான் அதை பண்ணணுமே, அதுதான் இங்கே ஆக்கிலா பிரிஸ்கில்லா அடுத்த ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ எப்போ ட்ராவல் பண்ணணும், எப்போ ஸ்டே பண்ணணும், யார் கூட இருக்கணும், யார் கூட இருக்கக்கூடாது. பவுல் கூட இருக்கிற காலம் ஒன்று இருந்துச்சு, இல்லாமல் இருக்கிற காலம் ஒன்று வந்துச்சு. இன்னொன்று அதோட முக்கியமானது, தேவன் சொல்கிறதா இல்லை பிசாசு சொல்கிறதா? ஏன்னா வாய்ஸில் இதுலேயே கொஞ்சம் நிறைய நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். அது ஒன்று இருக்குது. இதோட கூட இன்னொன்று நீ எடுத்துங்க, ஒரு சின்ன எமோஷனல். இப்போது பால் வந்து ஒரு இடத்துல இருந்து போகும்போது கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க, எங்களை விட்டுட்டு போகாதீங்க, இங்கேயே இருங்க அப்படின்னு அழுகுறாங்க. பவுல் கேட்குறாரு, நீங்கள் ஏன் அழுது என்னை கலங்க பண்ணுகிறீர்கள்? அதாவது இருக்கிறதுலே ரொம்ப வேல்யூபலான வெப்பன் எதுன்னு கேட்டிங்கன்னா கண்ணீர் தான், எமோஷன். ஆமாம், நம்ம இப்போ லாஸ்ட் இதில் பேசணும்ல, சிம்சோனால் பெலிஸ்தர்களை பலத்தினால ஜெயிக்க முடியல, கண்ணீரால் தான் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. சிம்சன் கூட ஒய்ஃப்ட உடனே சொல்லிடல அந்த ரூல், அவனுடைய பிரச்சனையை அவள் அழுது கேட்டபோது அவன் சொல்லிட்டான். அப்போது பாலை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க, ஐயோ போகாதீங்க. அவன் சொல்கிறான், அழுது ஏன் என்னை கலங்க பண்ணுகிறீர்கள்? ஆக்கிலா பிரிஸ்கில்லா அழவே மாட்டாங்க. பால் 1.5 வருஷம் 2 வருஷம் இருந்திருக்கோம், பால் நம்மளாம் ஒன்றா இருந்தோம், இப்படி விட்டுட்டு போகாதீங்க, நாங்களும் வரவங்க கூட, அதெல்லாம் கிடையாது. ஓகே பால், நீங்கள் போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். இங்கே சில நேரத்தில் இது கேட்கறதுக்கு கடினமாக இருக்கும். சில ஊர்களுக்கு போகும்போது ஜனங்க வந்து நம்மளை ஒரு 3 நாள் 5 நாள் அங்கே இருப்போம், மீட்டிங்ஸ்க்காக இருப்போம். சில இடத்துல ஒரு 1 வீக் இருக்கிற மாதிரி இருக்கும். 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப பாண்டிங் ஆகிடுவாங்க, கூட மீட்டிங்கு வர்றது போகிறது. அந்த லாஸ்ட் நாள் கிளம்பும்போது அவங்க முகம் மாறிடும். இயல்பு, அதுதான் நார்மல் மனுஷ இயல்பு. நீங்கள் போகிறீங்க, அங்கே இருக்க குட்டி பிள்ளைங்க சில நேரத்தில் வந்து அழுவோம், இல்லை அங்கிள் அப்படின்லாம் சொல்லுவோம். இது நமக்கு வந்து இதாக இருக்கும். பட் அந்த இடத்துல ரொம்ப கேஷுவலாக கிளம்பி நாங்கள் வந்துடுவோம். அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருக்குலாம் அன்புலாம் கிடையாது, இவங்களுக்கு இவருக்குமே கிடையாது. அவர் முகத்தில் ஒரு மாற்றம் இருக்கா பாருங்க, எவ்வளோ ஜாலியாக போகிறாரு. அதெல்லாம் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. நம்ம மட்டும் கல்லுலையா செஞ்சு வச்சுருக்காங்க நம்மள. வி ஹாவ் எமோஷன்ஸ், எவ்ரி திங் இருக்குது. பட் கிங்டமுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போது கிங்டம் வந்து கிரைஸ்டை ஹெவன்லேருந்து பூமிக்கு போக சொல்லுது இல்லையா? நம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி. இப்போ பிதா அழுதுருப்பாரா? ஐயோ என் பையன் போகிறாரு அப்படின்னு நினச்சிருப்பாரா? அவருக்கு தெரியும், இவர் போயிட்டு இவர் வேலையை முடிச்சுட்டு இங்கே வருவார். ரைட், சரி. இப்போ இவர் போகிறாரு, பூமியிலேருந்து இவர் போகிறாரு. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் போய் உங்களுக்கு தேற்றவாளனை அனுப்புவேன் எல்லாம் சொல்கிறாரு. ஆனால் இவர் போகிறாருன்ற ஃபீல் இருக்கணும்ல? ஆமாம், இருக்கும் தானே. இவருக்கு ஏதோ தோணுச்சா இவங்களை விட்டுட்டு போகிறத பற்றி? எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன், வருவாங்க, எல்லாம் கரெக்டாக நடக்கும், பார்த்துங்க, நான் திரும்பி வரேன் அப்படின்னு போயிட்டார். கட்டி பிடிச்சிட்டு அழுவலை இவர் போகும்போது. எல்லாரையும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, பார்த்துங்கப்பா, நல்லா இருங்கப்பா, ஒரு 10 நாளில் பரிசுத்தாவி வந்துடுவார்ப்பா, கவலைப்படாதீங்கப்பா, அதெல்லாம் இல்லை. அவர் பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கார் ஒளிவமலையிலேருந்து. என்ன அர்த்தம்னா, இங்கே எமோஷன் இல்லாதவங்க கிடையாது, நம்ம எல்லாம் கல் கிடையாது, எல்லாம் இருக்குது. இதை எல்லாத்தையும் தாண்டி ஒன்று இருக்கு, என்ன தெரியுமா? கிங்டம் ரூல். நான் கிங்டம் வேலையை செய்கிறவன், என்னுடைய எமோஷன்ஸ்க்கு அங்கே இடம் கிடையாது. இதை நீங்கள் எங்கே பார்ப்பீங்க தெரியுமா? மிலிட்ரியில் பார்ப்பீங்க. இதை எங்கே பார்ப்பீங்கன்னா, கவர்மெண்ட்கிட்ட ஒர்க் பண்ணக்கூடியதான போலீஸில் இதை நீங்கள் பார்க்க முடியும். உங்களோட ஓன் எமோஷன்ஸ்க்கு அங்கே என்ன இருக்கக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. பை ஆர்டர், அவ்வளோதான். ஒபே த ஆர்டர். ஷூட் ஷூட். அது யார் நிற்கிறாங்க, எதில் நிற்கிறாங்க, நோ, ஷூட்னா ஷூட் பண்ணிட்டாரு. நீ அங்கே ஷூட் பண்ணலை. ஒரு நாட்டில் நடந்த சம்பவம் தான் இதுவும். ப்ரொட்டஸ்ட் நடக்குது அந்த நாட்டில். அவங்க நியாயமான ப்ரொட்டஸ்ட் தான் பண்ணுறாங்க. இப்போது இவர் என்ன பண்ணுறாங்க, அவங்கள வந்து லத்தி சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க. லத்தி சார்ஜ் பண்ணி எல்லாரையும் விரட்டி விடுங்கன்ட்டு. அப்போது ஒரு போலீஸ் மட்டும் என்ன செய்கிறாரு, லத்தி சார்ஜ் பண்ண மாட்டேங்கிறாரு. ஏன்னு கேட்டால், அவங்க கரெக்டாக தானே ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களையே நம்ம லத்தி சார்ஜ் பண்ணணும் அப்படின்னும் போது அந்த இஷ்யூஸ் எல்லாம் முடிஞ்சவர் பார்த்தீங்கன்னா அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவர் கரெக்டாக தானே பண்ணார், ஜனங்க வந்து பண்ணதை அவர் கரெக்டாக தானே சொன்னார் அப்படின்னு அவர் சொன்னாங்க.
அதுக்கு நீ போலீஸாக இருந்து இது செய்யக்கூடாது. அதுக்கு நீ பொலிட்டிஷியனை மாதிரி பண்ணிவிடு. அது ஓகே, நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாம் அது உன்னோட இஷ்டம். போலீஸாக இருக்கும்போது நான் என்ன சொல்கிறேனோ அதான் நீ செய்யணும். அந்த சுப்பீரியர் சொல்கிற ஆர்டர்ஸை நீ யூ ஒபே த ஆர்டர். கிங்டம் அதை விட சுப்பீரியர், சுப்ரீம். அது சுப்ரீம் காட், சாவர்னிட்டி. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு இன்ச்சு கூட அவர் சொன்னதை விட்டு வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஹெவன் எல்லாத்தையும் கையில் கொடுத்துட்டு அடி வாங்கிக்கோங்குது இயேசுவை. வாங்குறாரு தானே, அவரே வாங்கும்போது நமக்கு என்ன? இதுதான் உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கணும். தேவனுடைய வீடு, தேவனுடைய வீட்டுக்குள்ளே நடக்கணும். உங்கள் பையனை எதா படிக்க வைக்கணும்னு கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாரோ நீங்கள் அதை தான் படிக்க வைக்கணும். உங்கள் பிள்ளைக்கு எந்த பையனை கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாரோ அதை தான் நீங்கள் பண்ணணும். அங்கே உங்களுடைய வில்லோ உங்களுடைய விருப்பமோ தாண்டி வரக்கூடாது. ஒரு வீட்டில் நடந்த சம்பவம் தான் இது. ஒரு நல்ல பையனை பார்த்துட்டாங்க, அப்ராடில் இருக்க ஏதோ ஒரு பையனை பார்த்துட்டாங்க. இப்போ ஒரு ஊழியக்கார்ட்ட போய் ஜெபம் பண்ணுறாங்க. அவங்க இந்த மாதிரி பையன் வந்திருக்கான், நல்ல மாப்பிள்ளைன்னு சொல்கிறாங்க, எங்கள் பொண்ணுக்கு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும் போது அவர் ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணிட்டு அவருக்கு கொஞ்சம் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறது தெரியுது. இப்போ அவர் சொல்கிறாரு, எதுக்கும் நம்ம பார்த்து பண்ணுவோம், இப்போ வேண்டாம், ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி அப்படின்னு. உடனே இவங்க சரிங்க பாஸ்டர் அப்படின்ட்டு அடுத்த ஒரு பாஸ்டர்கிட்ட போகிறாங்க. ஓஹோ. அங்கே போய் இந்த மாதிரி அவர்கிட்ட சொல்கிறாங்க, அவர்கிட்ட போனோம், இது நடந்த ஒரு சம்பவம், போனோம், அவர் இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு. உடனே அவர் ஜெபம் பண்ணுறார். ஜெபம் பண்ணிட்டு ஆமாங்க எனக்கும் கொஞ்சம் இதாக இருக்குது. மூணாவது ஒரு பாஸ்டர்கிட்ட போனாங்க. அவர் ஜெபம் பண்ணிட்டு இல்லைங்க கர்த்தர் சித்தம் இருக்குது, நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள். இவங்க அந்த கல்யாணத்தை பண்ணிட்டாங்க. சரி, அதோடைய ரிசல்ட்டை நான் சொல்ல விரும்பலை, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? இவங்க நினைக்கிறது வரணும். இவங்க நினைக்கிறத வாயிலேருந்து வர்ற வரைக்கும் இவங்க போயிட்டே இருப்பாங்க. அதுதான் பிழையாம். பிழையாம்கிட்ட இருக்க பிரச்சனை என்ன? இவனுக்கு அவங்களோட போகணும்னு ஆசை இருக்கு. காடா அவர் வாயில திருப்பி போ பிழையாம்னு சொல்லணும். அது வரைக்கும் இவர் கேட்டுக்கிட்டே இருப்பார். ஃபர்ஸ்ட் டைம் காட் சொல்லிட்டாரு அவங்க கூட போகாத, அந்த ஜனங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நீ போகாதன்ட்டார். அதுக்கப்புறம் எதுக்கு செகண்ட் டைம் தேர்ட் டைம் போய் கேட்கறது? அப்போ இந்த மாதிரி கிங்டமை உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யாமல் இருக்கோம். அப்போ எப்படி அங்கே நீங்கள் தேவனுடைய வீடுன்னு சொல்லுவீங்க? அப்புறம் வீட்டுக்குள்ளே குழப்பம் வந்துடுது, பிரச்சனை வந்துடுது, பையன் ஏதோ நடக்குது, அனுப்பக்கூடாத இடத்துக்கு பையனை அனுப்பிடுறாங்க. கேட்டால் அமெரிக்காவில் படிக்கணும், அமெரிக்கா இப்போவும் சொல்கிறேன், அமெரிக்காவில் படிக்க சொன்னால் அனுப்புங்க. நான் அமெரிக்கா அனுப்புறத குற்றமாக சொல்லலை. இப்போது தானியேல் வந்து பாபிலோன் போனது தான் நல்லது. ஏன்னா அங்கே இப்போ யோசேப்பு வந்து எகிப்து போனது தான் நல்லது. அங்கே ஒரு காட்ஸ் பிளான் இருக்கு. ஆனால் காட்ஸ் பிளான் இல்லாமல் அனுப்பிடாதீங்கன்ற. நீங்கள் அங்கே அனுப்பிட்டீங்கன்னா இப்போ அவன் அங்கே போகிறான், அங்கே போய் ஒரு கல்யாணத்துக்கு 2 கல்யாணம் பண்ணிட்டான். ஸ்பிரிச்சுவல் பையன், அவனுக்கு அது அங்கே தப்பாக தெரில, இதெல்லாம் இங்கே சகஜன்றான். இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு அங்கே அனுப்ப பையன் இப்படி ஆயிட்டான், அந்த மாதிரி ஆயிட்டான். ஆசை என்ன? பையன் அமெரிக்காவில் படிக்கணும். அங்கே போய் அவன் ஒரு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணி 2வது கல்யாணம் பண்ணி அது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறான்ல. அப்போ இந்த 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 வீழ்ச்சிக்கு யார் காரணம்? காட் சொல்லாமல் நீங்கள் அனுப்புனது. அப்போ இங்கே படிக்க சொன்னால் இங்கே படிக்க வைங்க, என்ன தப்பு இருக்குது அதில்? பொண்ணுக்கு இங்கே ஒரு மாப்பிள்ளை பார்த்தா கொடுங்க, என்ன தப்பு இருக்குது? இந்த காட்ஸ் பிளானை செய்யறதுல தான் இப்போது ஆச்சு. வீட்டில் பிரச்சனை வந்துருச்சு. எல்லா ஊழியக்காரங்கிட்டையும் வரவங்கட்டெல்லாம் என் பையன் வாழ்க்கை இப்படி இருக்கு, கொஞ்சம் ஜோம் பண்ணுங்களேன், என் பொண்ணு வாழ்க்கை இப்படி இருக்கு, ஜோம் பண்ணுங்களேன். செய்யும் போது காட்ஸ் கிங்டம் செய்யல. அப்போ வீட்டுக்குள்ளே யார் இருப்பா? பிரச்சனை தான் இருக்கும். எப்படி தேவன் இருப்பார் வீட்டுக்குள்ள? இருக்க மாட்டார். ஸோ அக்விலா பிரிஸ்சில்லா வந்து இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு விஷயத்துலையும் பவுல் இருக்கிற வரைக்கும் பவுல் கூட இருப்பேன். பவுல் வேணாம், ரைட், ஓகே, ஃபைன், போட்டோம், பவுல் போட்டோம், நாங்கள் இங்கே இருக்கிறோம், இங்கே யார் போகணும் தெரியும், அதெல்லாம் தெரியாது, காட் இருக்க சொல்லிட்டார், இருக்கிறோம். ஒரு நாள் அவங்க வீடு சர்ச்சா மாறிடுச்சு. உங்கள் வீடு சர்ச்னா தேவனுடைய வீடு, என்னுடைய வீடு எல்லாருக்கும் ஜெப வீடாக இருக்கு எனப்படும். அப்போ சர்ச்சாக மாறுதுன்னா அவங்க தேவனுடைய வீட்டாக மாற்றிட்டாங்க. அதை ஒன்லி அவங்க செஞ்சது வேற ஒன்றும் இல்லை, காட்ஸ் வில் மட்டும் செஞ்சாங்க. அதை செய்கிற எல்லா வீடுமே தேவனுடைய வீடாக தானே இருக்கும். டோட்டலாகவே இந்த 2 பதிவுலையும் நான் பார்க்குறது ஒரு விஷயம், அக்விலா பிரிஸ்சில்லா வந்து ஒன்றா மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையும் ஒரே மைண்டில் இருக்காங்க. இந்த கணவன் மனைவி ஒரே மைண்டில், காட்ஸ் பிளானில், ஒரே டிசிஷனில், ஃபேமிலி விச் ப்ரேஸ் டுகெதர் ஸ்டேஸ் டுகெதர்னுவாங்க. அப்போது ஜெபிக்கிற வீடு ஒரே மைண்டில் இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு சாட்சியாக அந்த குடும்பம் இருக்குது. இல்லை, எந்த ஒரு விஷயத்தையும் 2 பேரும் கரெக்ட் டிசிஷன் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வீடு கண்டிப்பாக தேவனுடைய வீடாக தான் இருக்கும். இங்கே டிசிஷன் எடுக்கும் போதே பிசாசு வீடாக மாறிடும். 2 பேரும் அடிச்சுப்பாங்க, முடியாது, அது கிடையாது, அது கிடையாது.
அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க பிரேஸ் டுகெதராக இருந்தால் 2 பேருக்கும் அந்த வில்ல நான் எங்கிட்ட யாராவது மினிஸ்ட்ரிக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். மினிஸ்ட்ரிக்கு எங்கிட்ட வரவங்களுக்கு நான் சொல்லுவேன், இந்த மாதிரி ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார் பிரதர். நான் சொல்லுவேன், இதே விஷயத்த உங்கள் மனைவிக்கு கர்த்தர் வெளிப்படுத்தணும்னு ஜெபம் பண்ணுங்க. இல்லைன்னா இவர் மினிஸ்ட்ரி வந்து தூக்கிட்டு ஓடுற மாதிரி இருக்கும், பேர்டனாக இருக்கும், பயங்கர வெயிட்டாக இருக்கும். உங்கள் மனைவிக்கும் வெளிப்படுத்தணும்னு சொல்லுங்கள். ஏன் வெளிப்படுத்தியாச்சுன்னா 2 பேரும் ஒரே தரிசனம், ஒரே தாட், அதில் ஓடினா அது கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக. அதுதான் ஆக்கிலா பிரிஸ்கில்லாவோட சக்ஸஸ். இந்த மாதிரி ஒரு பேர் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக தேவனுடைய வீடாக இருக்கும். காட்ஸ் வில் வந்து காட்ஸோடைய கிங்டம் வந்து அங்கே கண்டிப்பாக நடக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு தேவனோட திட்டம் இருக்குன்றது ரொம்ப எஸ்டாப்ளிஷ் ஆகுது, யூனிக்காக இருக்குது. அந்த பேட்டர்னில் அவங்க உட்காந்து ஜெபிச்சாங்கன்னா காட்ஸ் பிளானை ரிவீல் பண்ணுறதுக்கும் அவர் ரெடியாக இருக்காரு. இன்னும் சொல்ல போனால் நமக்கு பரிசுத்த ஆவி கொடுத்துருக்காரு. ஸோ ஐ திங்க் த ஹெல்ப்பரும் கூட நம்ம கூட ட்ராவல் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்காங்க. மிக்க நன்றி பிரதர் ஜெகன். இதில் இந்த ஃபேமிலியை நம்ம பார்க்கும்போது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிளாக இருக்குது. அடுத்த பதிவில் நம்ம இன்னொரு ஒரு கேரக்டர் பார்ப்போம். ஏன்னா தொடர்ந்து நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்கள்ட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்கிறோம், அவங்க வீடு தேவனுடைய வீடாக மாறணும். அதுதான் நம்ம கான்செப்டே. ஸோ தொடர்ந்து நம்ம பேசுவோம். அடுத்த பதிவில் இன்னொரு கேரக்டர் பார்ப்போம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி.